அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ரீவோக் ரெட் கார்டு. இது பாசிபிளா, உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேயே வந்து ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாத மாதிரி போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் வந்து அவரே பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனதெல்லாம் வந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போது திவ்யா செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க, திவ்யா ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா அவங்க தான் ஸ்பான்சர், அவங்களும் ஒரு ஸ்பான்சர். பிக் பாஸில் பார்த்திங்கன்னா ஆடுக்கு திவ்யா வருவாங்க, அவங்களும் ஒரு ஸ்பான்சர். அப்புறம் திவ்யாவோட பிஆர் டீம் எல்லாம் சேர்ந்து திவ்யாவை வின்னர் ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி விஜய் டிவிக்கே மேபி அமௌண்ட் கொடுத்துருக்கலாம், திவ்யாவை வின்னர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. மேபி பாசிபிள் இருக்குது. அதனால் சப்போஸ் நான் அவங்க ஸ்டேஜில் நிற்க வச்சு திவ்யா வின்னர், வினோத் ரன்னர்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓட்டிங் வைஸில் திவ்யாவுக்கும் வினோத்துக்கும். ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு வினோத்துக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி பண்ண முடியாது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்காங்க. சரி பணப்பட்டி எடுத்துகிட்டு போக வச்சிடலாம் வினோத்தை, இதுதான் அவங்க பிளான். ஸோ இதில் பாருங்கள், ஒரு சாமானிய மனிதன், ஒரு சாதாரண மனுஷன் ஜெயிக்க வேண்டியது. அவரோட வீடு, அவருடைய குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஜெயிச்சா நல்லா இருந்திருக்குமே, 50 லட்சம் அவருக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவருக்கு டைட்டில் கிடச்சா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க மக்கள் எல்லாருமே. எல்லோரும் அதை தான் நினச்சோம், வினோத் தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் விஜய் டிவி பக்காவாக பிளான் பண்ணி வினோத்தை பணப்பெட்டி எடுக்க வச்சுருக்காங்க. வினோத்துக்கு தெரியும் அவர் எடுத்துட்டார். ஏன்னா அவருக்கு அதுவே பெரிய தொகை. ஒரு ஏழை மனிதனுக்கு அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவர் தான் வின்னராக இருக்கும். இதுவே நல்லா பாருங்கள், வேறு யாராச்சும் ஒரு பணபலம், அரசியல் பலம் இருக்கிறவங்க உள்ளே இருந்து அவங்க தான் டைட்டில் ஆக போகிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட வந்து விஜய் டிவி இப்படி பண்ணியிருக்க முடியுமா? பேச்சுக்கு சொல்கிறேன். சப்போஸ் திவ்யா வந்து மக்கள் ஓட்டில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, திடீர்னு வந்து திவ்யாட்ட வந்து நீ பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருமா, நாங்கள் வேற ஒரு ஆளுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்க போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த வினோத் எதுவுமே பேசாமல் அமைதியாக பொட்டாட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். சாதாரண மனுஷன் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் நாட்டில் நடக்குது. பணபலம் இல்லாதவர்கள், அரசியல் பலம் இல்லாதவர்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி பண்ணார் பாருங்க, ஸ்டேஜில் நிற்க வச்சு இன்னும் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி வினோத்தை சொல்லுவார். இதை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக அங்கே என்னமோ நடந்திருக்குது. அந்த மனுஷனை பணப்பெட்டி எடுக்க வச்சுருக்குறாங்க, டைட்டில் கொடுக்கக்கூடாது முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதாங்க இந்த பிக் பாஸில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. சாதாரண மனுஷன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போது திவ்யாவே டைட்டில் ஆனாலும் அது வந்து தெரியும், மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது அவங்க ஆனால் என்ன ஆகாட்டின்னு தப்பு சொல்ல திவ்யா. இதுக்கப்புறம் அவங்க டைட்டில் வந்தால் என்ன வராட்டின்னு அவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குன்னு திவ்யாக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த பொண்ணு நான் ப்ளேம் பண்ணல. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு டைட்டில் வந்தால் என்ன வராட்டி என்ன? ஒருத்தர் வர வேண்டியதுங்களை வெளியில் போக வச்சுட்டு இன்னொருத்தர் முன்னுக்கு வந்து நான் தான் டைட்டில் வின்னர்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இதுதான் என் பாயிண்ட்டு. அதுக்கு அவங்க அமைதியாக திவ்யாவோட பிஆர் டைம் அமைதியாக இருந்திருந்து வினோத் வினோத் வின்னர் ஆகி திவ்யா ரன்னர் ஆயிருந்தால் கூட அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடியிருக்கும் என்னை கேட்டால். இது விஜய் டிவி பண்ணுற இது எல்லா மக்களுக்குமே தெரியும். அவங்க என்னமோ நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீவோக் ரெட் கார்டு, பாருக்கம்மும் 90 days பாருவால் தான் பிக் பாஸே ஓடிச்சு. நான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வரல, பொதுவாக சொல்கிறேன். நமக்கே முக்கால்வாசி ப்ரோமில் பாரு தான் வந்தாங்க. எப்படி அவங்கள வெளியில் தள்ளி விட்டாங்க? நார்மலாக எலிமினேட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஏன் வந்து பிடிச்சி தள்ளி விட்டீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி நார்மலாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம், எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு அவமதிச்சு, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பொண்ணு மேலே தப்பாகவே இருக்கட்டும், நீங்கள் எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், இல்லை நார்மலாக பார்வை கம்மி எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அப்படி ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க கொலை குத்தம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. சரி, பாருக்கம்மு வெளியில் போகும்போது பிக் பாஸ் ஏன் பேசவே இல்லை? அவங்க கொலை பண்ணிட்டாங்களா பிக் பாஸில்? யாராச்சும் கொலை பண்ணி இல்லையே, ஏதாவது பிக் பாஸ் சொல்லியிருக்கலாமே. நீங்கள் வந்து அவசரப்பட்டு தள்ளி விட்டீங்க சாண்ட்ராவை, அது தப்பு. அதுக்காக தான் நீங்கள் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகிறீங்க. இனிமேல் அந்த வெளியில் போனாலும் அந்த மாதிரி கோவப்படாதீங்க, ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்.
பாரு வந்து வெளியில் அனுப்புறதுக்கு யாருமே வரல. அந்த பொண்ணு வந்து வெளியில் நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கும். அட்லீஸ்ட் பிக் பாஸாவது நம்மகிட்ட பேசுவாரா அப்படின்னு பார்க்கும். அதை கூட பண்ணல அந்த பிக் பாஸ். ஒரு அது எவ்வளோ அது அந்த இடத்துல சங்கடமாக தான் இருந்துச்சு உண்மையாலுமே. எவ்வளோ கஷ்டம் அந்த வலி வந்து ரொம்ப பெரிய வலிங்க. திடீர்னு ஒருத்தரை வந்து தாக்கி நீ வெளியில் போன்னு சொல்லி யாருமே பேசாமல், அது கேட் திறந்துருக்கு வெளியில் போ அப்படின்னு விக்ரமும் யாரோ சொல்லுவாங்க, திவ்யாவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. அட்லீஸ்ட் பிக் பாஸாவது 2 வார்த்தை பேசியிருக்கலாம் பாருட்டி கம்முட்டி. நீங்கள் வந்து கார்லேருந்து தள்ளிட்டீங்க, தப்பு, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, வெளியில் போய் ஏதோ ஒன்று நல்ல வார்த்தை பேசி அனுப்பிச்சிருந்துருக்கலாம், அட்வைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப இது பண்ணி அனுப்பிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. இப்போ எல்லா மக்கள் எல்லாருமே பாரு கம்முக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி 90% சப்போர்ட் பண்ணுறாங்க. ரீவோக் ரெட் கார்டுன்னு சொல்கிறாங்க. மேபி பாசிபிள் இருக்குதுங்க. அது கூட உங்கள் மனசு இது ஆக்சுவலி வந்து ரெட் கார்டு கொடுத்ததுல முக்கியமான பங்கு விஜய் சேதுபதிக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. போன டைம் பிரதீப் கொடுத்தது விஜய் டிவி டீமே சேர்ந்து கொடுத்தாங்க. அதுவே தப்பு தான், அவருக்கும் அட்வைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த டைம் வந்து 90% பங்கு விஜய் சேதுபதி எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கம்முக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுல. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து சாண்ட்ராவை தள்ளிவிட்டோன்னே அவரால் பொறுத்துக்க முடியல. தன்னுடைய நண்பனின் மனைவியை தள்ளி விட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முடிவு அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் என்னன்னு நமக்கு தெரியாது, நம்ம நேரில் பார்க்கல. ஸோ அதனால் இப்போ திரும்ப ரீவோக் ரெட் கார்டு பாசிபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அது கூட அவங்க தப்பை உணர்ந்து திரும்ப ரீவோக் ரெட் கார்டு பண்ண மாட்டாங்க. டிஆர்பிக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப பார்வை கம்மி உள்ளே கொண்டு வராங்கன்னா மேபி டிஆர்பிக்காக, மேபி விஜய் டிவி டிஆர்பிக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் மேபி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் வர வேண்டியது வினோத், பாரு, கம்முலாம். அவங்க 3 பேர்த்தையும் எடுத்துட்டு அந்தளவுக்கு சபரிலாம் பாரு பிடிச்சி கீழே தள்ளி விட்டு கண்ணு வீங்கி போயிருந்தது. சபரி வந்து நான் வேணுன்னு தான் செஞ்சேன்னு ஒரு வாக்கு மூலமே கொடுத்துருக்குறாரு. அதாவது அந்த வீடியோவில் நீங்கள் 3 பேர் பேசுகிறது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் இருந்தாலும் ஆத்திரம் வரும். சபரி மேலே தனிப்பட்ட வெறுப்புலாம் எனக்கு கிடையாது, நான் பேசுனது தப்பு. அவர் வந்து அந்த வீடியோவில் சபரி சொல்லுவார், நான் வேணும்னு தான் பாரு பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொல்லுவாருன்னு கழுத்தில் நல்லா முதிச்சிருக்கோன்னு சொல்லுவார். சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணல, இன்னும் நல்லா ஒரு மாதிரி ரொம்ப இதாக பேசுவாங்க. இந்த வீடியோவெல்லாம் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதையெல்லாம் வந்து ஏன் நினச்சா பாரு வந்து விஜய் டிவி மேலே விஜய் டிவி கேள்வி கேட்கலாம். ஏன் சபரிக்கு எல்லோ கார்டு கூட கொடுக்கல, வேணும் தான் முதிச்சுன்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் விக்ரம் பேசுனது ரொம்ப தப்பு, கழுத்தில் அவ்வளோ முதிச்சிருக்கோன்னுலாம் சொல்லுவார். இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறான செயல். ஆனால் ஒரு கேள்வி கூட விஜய் சேதுபதி கேட்கல. ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. அவர் பிடிச்சிவிங்க பிடிக்காதவங்கன்னு சொல்கிறது வந்து நான் எல்லாருமே எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் செயல் அப்படி இல்லை. ஓகேங்க. ஆனால் என்னை கேட்டால் இதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். நம்ம பொறுமையாக இருக்கணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு முடிவெடுக்க டக்குன்னு வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்தது அவசரப்பட்டார். ஆனால் எடுக்க வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன பண்ணுவார் பாவம். சரி இதுவும் ரன்னர்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுவும் கிடைக்காம போயிருவேன். அந்த ஏழைக்கு தான் தெரியும் அந்த பண கஷ்டம் என்ன, அந்த பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு. அதனால் அவர் வந்து சரி கிடைச்ச வாய்ப்பை விட வேண்டாம், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி எடுத்துருக்கிறாரு. சரி உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.